ஷாப்பில் ஒரு ஷர்ட்டுக்கு 4 சைஸ் இருக்கும். எஸ், எம்எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி. அதே ஷர்ட்டுக்கு ப்ளூ, பிளாக், ஒயிட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சைஸுக்கும் கலர்ஸ்க்கும் செப்பரேட்டாக ப்ராடக்ட் கிரியேட் பண்ண முடியுமா, இல்லை ஒரே ப்ராடக்டில் வந்து மேனேஜ் பண்ண முடியுமா? இந்த வீடியோவில் ஓடோ ப்ராடக்ட் வேரியன்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஓடோவில் வந்து ப்ராடக்ட் கேட்டகரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஒரு ப்ராடக்டோட வேரியன்ஸ்னால் இப்போ கலர், சைஸ், இதுதான் வந்து வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வேரியன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் வேரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் இருக்கிறது. எக்ஸாம்பிள், இப்போ மென்ஸோட காட்டன் ஷர்ட் அப்படின்னு எடுத்தோம்னா அதில் சைஸஸ் எஸ், எம்எல், எக்ஸ்எல், டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி. அதே மாதிரி கலர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ப்ளூ, பிளாக், ஒயிட், கிரே இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருக்கிறது. இப்போ கஸ்டமர்ஸ்க்கு தேவையான சைஸ், அதுக்கப்புறம் கலர்ஸ், இது ரெண்டையுமே செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கறது இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வேரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம ஓடோவில் எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது ஓடோவில் எப்படி அந்த ஆட்ரிபியூட்ஸ் ஆர் வேரியன்ஸ் ரெண்டும் ஒன்று தான், சேம் நேம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் எங்கே போய் க்ரியேட் பண்ணலான்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம சேல்ஸில் க்ரியேட் பண்ணலாம், பர்ச்சேஸில் க்ரியேட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இன்வென்ட்ரியில் க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் இன்வென்ட்ரிக்குள்ளேயே போய்க்கிறேன். ஆல்ரெடி இருக்க ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மென்ஸ் ஷர்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், வேரியன்ஸ் க்ரியேட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதில் வந்து வேரியன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணாமல் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அகைன் இன்வென்ட்ரி ப்ராடக்ட்குள்ளே போயிடுறேன். ஸோ இதை வந்து மென் ஷர்ட் போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், ஆட்ரிபியூட் அண்ட் வேரியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து கலர்ஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஆட்லைன் கொடுத்துட்றேன். இதில் வந்து டிஃபால்ட்டாக சில இது இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கலர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வேல்யூஸ் வந்து நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிள் ஒயிட், பிளாக், ப்ளூ. ஸோ இந்த மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கான்ஃபிகர் போய்க்கிறேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்குது அப்படின்னா வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டோட ப்ரைஸ் வந்து வேறு. ஸோ அதே மாதிரி ப்ளூ ஷர்ட் இருக்குன்னா அதுக்கு வேறு ப்ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போ சேல்ஸ் ப்ரைஸ் வந்து இப்போ இந்த ஷர்ட்டோட ரேட் வந்து ஆக்சுவல் ரேட் 800 அப்படின்னா ஒயிட் ஷர்ட்டோட ரேட் வந்து 900 இருக்குது அப்படின்ற சுச்சுவேஷனில் இங்கே எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா? இதில் வந்து நீங்கள் 100 அப்படின்னு போடணும். ஸோ சேல்ஸ் ப்ரைஸ் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் சேர்ந்து இந்த ஒயிட் ஷர்ட்டுக்கு வந்து தனியாக 900 அப்படின்ற மாதிரி வேல்யூ காட்டும். இப்போ இங்கே நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் போடலைன்னா ஈவன் பிளாக் ஷர்ட், ப்ளூ ஷர்ட் அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் 0 தான் இருக்குது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து 800 அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து, அதாவது கஸ்டமர்ஸ்க்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து நார்மலாக வேரியன்ஸ் க்ரியேட் பண்ணுறது. இது வந்து நம்மளோட வெப்சைட்லேயும் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட், ப்ளூ, பிளாக் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து என்ன ஆட் பண்ணோம், கலர் ஆட் பண்ணோம். ஸோ இதே மாதிரி நம்ம சைஸும் ஆட் பண்ண முடியும். நான் சேம் அதே இன்வென்ட்ரிக்குள்ளே போயிடுறேன். ப்ராடக்ட்ஸில் நான் இதில் பார்த்தீங்கன்னா மென் ஷர்ட் போயிடுறேன். ஆட்ரிபியூட் அண்ட் வேரியன்ஸில் ஆட்லைன் கொடுத்துடலாம். இதில் வந்து சைஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைஸோட வேல்யூ வந்து மென்ஷன் பண்ணணும். எக்ஸாம்பிள் எஸ், எல், எம், எக்ஸ்எல் இந்த மாதிரி நீங்கள் சைஸ் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து சேவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா நான் இந்த லிங்க் வந்து வேற ஒரு பேஜில் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஷாப்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா மென் ஷர்ட் அப்படின்றதுல போயிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து கலர் ஒயிட், பிளாக், ப்ளூ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காட்டும். அதே மாதிரி சைஸ் வந்து எஸ், எல், எம் அதுக்கேற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணி வாங்கிப்பாங்க. ஸோ இதுக்காக தான் வந்து இந்த வேரியன்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிள் எஸ் சைஸ்க்கு இல்லை வந்து கலர்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் ஷர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அதுக்கு வந்து தனித்தனியாக இமேஜஸும் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நம்ம இமேஜஸ் ஆட் பண்ண மாட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் இமேஜ் எப்படி ஆட் பண்ணுவோன்னா, நீங்கள் இதிலேயே வந்து நம்ம மோர் இமேஜஸ் கொடுத்து ஆட் பண்ணுவோம் இல்லையா? அந்த இகாமர்ஸில் போயிடுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸ் எல்லாத்துக்கும் ஒரே சேல்ஸ் ப்ரைஸ் தான் இருக்குது. ஸோ நான் ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் அப்படின்றது கொடுக்குறப்போ அது உங்களுக்கு வந்து இந்த கலருக்கு இல்லை இந்த சைஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணுறப்போ கஸ்டமர் வந்து ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி அதை ஆட் டு கார்ட் வந்து கொடுத்து செக் அவுட் பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ இந்த வேரியன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செப்பரேட்டாக ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ எஸ் சைஸ்க்கு ஒரு ப்ராடக்ட், எம் சைஸ்க்கு ஒரு ப்ராடக்ட், எல் சைஸ்க்கு ஒரு ப்ராடக்ட், இந்த மாதிரி நீங்கள் சைஸ் வைஸ் வந்து ப்ராடக்ட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற நீடு இல்லை. ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கஸ்டமர் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இது இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான வே. இப்படி தான் வந்து எல்லாத்துலேயும் ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான வே. ஸோ இந்த வீடியோவில் வந்து ப்ராடக்ட் வேரியன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ப்ராடக்ட்ஸோட இமேஜ் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் எப்படி ப்ரொஃபஷ்னலாக வந்து மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்மளோட விவி இன்ஃபோடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.